वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादेग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचराः कटाक्षाः। श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातका विष्णुभक्षस्थलस्थिते पद्मासने पद्मकस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये सुवे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्मकस्ते कोटिचन्द्रनिवाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया भागिनः पद्मे तुत्भक्तिपरिदाण्डमे इन्दिरेः मूर्णावे त्वां वन्दे परमात्मिकां। भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरीं कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रीः नमः। श्रुतिस्रुतिप्रहीतायै देवदेवे च मङ्गलम्। नीलादुङ्गस्तनगिरितटे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्यं स्वं श्रुतिसदसरसिद्धमध्याभयन्ति चोच्चिष्टायां सृजनिगलिदम्यबलात्कृत्य भुङ्क्ते गोधादस्येनमिदमिदं भूयैवास्तु भूयः। अन्नवयल புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னதிருப்பாவை பல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அசாத்தியதாதக சுவாமின்னதாத்யம் தவ கிம்பத ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபு. கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா தன்னை பாடிப்பெறவண்டி அம்பெரும் சம்மானம் நாடு புகழும் வருசனால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனம் யாமணிவோம் ஆடை எடுப்போம் அதன் பின்னே பார் சோறு மூடனை பெய்து முழங்கே வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். இந்த பாசுரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பருகொண்டு ஆம்பெரும் சம்மானம். ஆச்சு, சன்மானங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாவான். என்ன நோன்பிற்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் கேட்டான். அதன் பிறகு நீங்கள் வென்றுவிட்டீர்கள் என்று கண்ணன் கூறிய போது அவர்கள் நாங்கள் வெல்லவில்லை, உன்னை வெல்வதற்கு எங்களால் முடியுமான்னு கேட்டு நாங்கள் எல்லாம் சம்பாவனை கேட்க வந்திருக்கோம். என்னென்ன கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு கோவிந்தனை கூப்பிட்றா இல்லையா. கோவிந்தன் சொன்னால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த நாமத்தை கேட்டாலே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த கோக்களோடு சேர்ந்து இருப்பதனால அவனோட திருநாமம் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த அப்படிப்பட்ட கோக்களோடு அந்த கோகுலத்தில் பிறந்தான் இல்லையா, அந்த மாடுகளோடு இருந்தான், மாடுகளோடே வளர்ந்தான். அந்த மாடுகள் கூட்டத்தோடு ஒன்றாக இருந்ததுனால அவனுக்கு அந்த மாடுகள் மீது அத்தியார்த்த பிரீத்தி, அவனுக்கு அந்த பிரீதியை வச்சுக்கொண்டு கோவிந்தா என்று கூப்பிட்டான். அதனால தான் பார்த்தா அந்த கோவிந்த நாமத்திற்கு அவ்வளவு ஏற்றம். ஏன்னா இப்போ திருவரங்கத்திலேயோ எந்த ஊர்லேயோ இருக்கட்டும், அந்த தேரெல்லாம் பார்த்துருப்போம். தேரெல்லாம் இழுக்கும்போது கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா சொல்லித்தான் அந்த தேரை இழுப்பா இல்லையா. அந்த மாதிரி பார்க்க எந்த ஊரில் இருக்கட்டும், அந்த கோவிந்த நாமம் சொன்னால் தான் அந்த தேர் கிளம்புறது. அந்த மாதிரி திருமலையில் போனால் அந்த க்யூவில் உட்காந்துருப்பா எல்லாரும்.
5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்றுருப்பா இல்லை உட்காண்டிருப்பான். அந்த கியூ வேகமாக கிளம்பணும் அப்படின்னா அந்த கோவிந்த நாமத்தை சொல்லணும். கோவிந்தா கோவிந்தா சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா? திருப்பதியில் பார்த்தா நாமங்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நாமம் அந்த கோவிந்த நாமம். அந்த கோவிந்த நாமத்தை சொன்னி கூப்பிட்றா, கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தா. அப்புறம் உந்தன்னை பாடிப்பறை கொண்டு அம்பெரும் சம்மானம், உந்தன்னை பாடிப்பறை கொண்டு நாங்கள் ஹிரண்யா நமஹா என்று சொல்லவில்லை, உன் பெயரை அன்றே சொல்கிறோம். நாங்கள்லாம் ஹிரண்யா நமஹான்னு அந்த ஹிரண்யகசிபு உத்தரவு போட்டான் இல்லையா? அந்த மாதிரி அந்த நாமத்தை நாங்கள் சொல்லலை, உன்னோட பெயரை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த நாமம் சம்சார சமுத்திரத்திலிருந்து தாண்டுவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நாமம். நாராயண திவ்ய நாமம் சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட அஷ்டாட்சர மந்திரம் அது. அந்த உபயமாகிறது. சம்சாரத்திலிருந்து மீளுகைக்கு ராமஸ்மரணம் கிருஷ்ணஸ்மரணம் இதை தவிர எந்த நாமம் பயன்படும் கேட்குறாளாம். அதனால் சம்சாரத்தில் விடுபடணும்னா ராமஸ்மரணமாக இருக்கட்டும், கிருஷ்ணஸ்மரணமாக இருக்கட்டும், இதை தவிர எந்த நாமம் பயன்படும்? உன் பெயரை ஒரு பயனை முன்னிட்டு நாங்கள் கூறவில்லை. அதனால் உன்னோட பெயரை நாங்கள் எதுக்கு சொல்லணும்? ஏதோ ஒரு பயனை முன்னிட்டு நாங்கள் கூறலை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அதனால் அனைத்து பாவங்களும் விலகிவிடும் அல்லவையா? அதனால் வாயினால் பாடி 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 நிறைய இடத்துல பாடிகிட்டே இருக்கா இல்லையா? திருப்பாவையில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட உன்னுடைய திருநாமத்தை பாடி மனத்தால் சிந்தனை பண்ணாலே, மனத்தினால் சிந்திக்க என்னென்ன நமக்கு இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் விலகிவிடும். அதுதான் முன்னாடி பாசுரத்திலே பார்த்தோம் இல்லையா? மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீ ரமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை. அப்படிப்பட்டவனை நம்ம பாடினோன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தடைகள்லாம் நீங்கும். அதனால் தடைகள்லாம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு முதல்ல அந்த பாசுரத்தில் பார்த்த மாதிரி அப்படிப்பட்ட நாமத்தை சொன்னான்னா பாவங்கள்லாம் நீங்கிவிடும். அதனால் நாங்கள் பெண்கள், நீ ஆணிலம் பார்த்தா புருஷோத்தமன், அதனால் இங்கே இருக்கிறவா எல்லாருமே பார்த்தா நாங்கள்லாம் பெண்கள். இருந்தாலும் புருஷோத்தமன் சொன்னால் எல்லாத்துலேயும் ஒத்தந்தான் புருஷோத்தம். மற்றவ எல்லாரும் ஆண்களாக பேர் வச்சுருந்தா கூட பெண் வேடம் தரித்த ஆண்களை வாழலாம். அதனால் ஆண்கள் அப்படிப்பட்ட புருஷோத்தமன் உண்மையில் எங்களுடைய நாமத்தை நீ சொல்ல வேண்டும். அதனால் நீ எங்களோட நாமத்தை சொல்லணும் இல்லையா? அதனால் அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் உன் நாமத்தை சொல்கிறோம். அதனால் வாயினால் பாடி அப்படி மனத்தினால் சிந்திக்க அப்படி இருக்கக்கூடிய அந்த நாமம் உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம். யாம்பெரும் சம்மானம், நீ எங்களுக்கு உயர்ந்த சன்மானம் அளிக்க வேண்டும். என்னென்ன சன்மானம் கேட்குறா, பின்னாடி பார்க்க போகிறோம். எங்களுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணணும். எப்படி சம்பாவனை பண்ணணும்? ஏதாவது ஒரு விரதங்கள்லாம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பூஜைகள்லாம் பண்ணால் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே அந்த பூஜை பண்ணுறவாளுக்கு சம்பாவனை எல்லாம் பண்ணுற வழக்கம் இல்லையா? அப்படி இவாளெல்லாம் என்ன பண்ணுறான்னு விரதம்லாம் இருந்துட்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட விரதங்கள்லாம் இருந்து உன்னோட நாமத்தை நாங்கள் பாடிட்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு சன்மானங்கள்லாம் வேணும், சன்மானம் கொடுக்கணும்னு கேட்குறாளாம். உயர்ந்த சன்மானம் இவர்கள் பெற்றனர் என்று உலகம் புகழ வேண்டும். நீ கொடுக்குற சன்மானம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. சில பேரெல்லாம் கொடுத்தா ஏதோ கொடுக்கணுமே அப்படின்னு கொடுக்கறது மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே பார்த்தா இதில் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அதனால் நந்தகோபன் பண்ணும்போது அம்பலமே தண்ணீரே சோரே அதுக்கு மிஞ்சி வேறு எதுவும் இருக்காது இல்லையா? அப்படி எல்லாமே உயர்ந்ததாக இருக்க வேண்டும். நாராயணனே நமக்கே பரிதருவான், அப்படிப்பட்டவன் உயர்ந்தவன். அதனால் நீ எங்களுக்கு உயர்ந்த சன்மானத்தை கொடுக்கணும். அப்படி அந்த சன்மானம் கொடுத்தோடனே நோன்பு நூற்றார்கள் சன்மானம் செய்ய வேண்டும். நோன்பு நூற்றார்கள் கண்ணன் நடத்தி கொடுத்தான். உயர்ந்த சன்மானங்களையும் இவர்கள் பெற்றனர் என்று எல்லாரும் உலகம் புகழ வேண்டும். என்ன இவெல்லாம் நோன்பர்களாக நூற்றோடனே கண்ணன் ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு சன்மானம்லாம் கொடுத்தான். அப்படி கண்ணன் நடத்தி கொடுத்தான். அந்த உயர்ந்த சன்மானங்களுக்கு இவாளெல்லாம் கொடுக்கும்போது உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் புகழ வேண்டும். அப்படி என்ன புகழ்ச்சியில் முதலே பார்க்குறோம் இல்லையா? கண்ணன் புகழ புகழ பேச பேச இவாளுக்கு எழுந்து பார்க்குறான் இல்லையா? முதல் மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா? அப்படியே விழுங்குவதாக பார்ப்பதாக ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் ஒரு சம்பாஷணையெல்லாம் பார்த்தோம். அப்படி அதனால் உலகம் புகழ வேண்டும். ராமன் சுமந்திரர் மூலம் கைகேயையும் அழைத்து செல்லும்போது வாயிற்படி வரை சீதை வந்தாளாம். ராமன் கூட்டின்னு போகிறார் இல்லையா? சுமந்திரர் மூலம் கைகேயிடம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கோசரம் அழைச்சி போகும்போது வாசல் வரைக்கும் சீதை வந்தாளாம். அப்பொழுது ராமன் தான் அணிந்த மாலையை சீதைக்கு அணிவித்து விட்டு
தப்பு செய்தோம் என்று அவள் காலை பிடித்து விரலை வாலில் கவ்விக்கொண்டானாம் என்று வியாக்கியானத்தில் விசேஷமாக நிற்கிறார். அதனால் சீதை அணிந்த மாலை அல்லவா நாம் பிரசாதமாக சுவீகரிக்க வேண்டியிருக்கணும். அப்படி இருக்க நாம் அணிந்த மாலை இவளுக்கு இட்டது தப்பு என்று எண்ணி வருத்தப்பட்டானாம். அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்ததான நாங்கள்லாம் உயர்ந்தவர்கள், சீதைக்கு ஒப்பானவர்கள், அப்படிப்பட்டவர்கள் நாங்கள்லாம், எங்களுக்கு உயர்ந்த சன்மானம் அல்லவா கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாளாம். அதனால் பர்த்தாவால் சீதை கௌரவிக்கப்பட்டாள். அதனால் அதே போல் உன்னால் நாங்கள்லாம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று உதாரணத்திற்கு அந்த ராமாயண கதையை எடுத்து சொல்கிறாங்க. சன்மானம் என்பது வெகுமதி. சன்மானம்னா ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, எங்களுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுக்கணும் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனில் போனோடனே கிஃப்டெல்லாம் நம்மளும் கொடுக்குறோம், அவளும் கொடுப்பா இல்லையா. நம்ம வரிசையில் போய் நின்னோடனே முதல்ல இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்ன சில பேர்லாம் பத்திரிகையிலே போடுறா கிஃப்டெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு போடுறா. சில பேர்லாம் சில இடத்துல அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கொடுக்கணுங்கிற இடத்துலலாம் நம்ம போனோன்னு என்ன பண்ணுவோம், முதல்ல கல்யாணத்துக்கு போவோம். கல்யாணத்துக்கு ரிசப்ஷனில் போக ஆரம்பித்தாச்சுன்னா முதல்ல வாசல்லேருந்து அந்த க்யூ தான் நிற்க ஆரம்பிச்சிடும். அந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டி அதை முடிச்சுட்டு வரதுக்கோசரம் போகிறோம் இல்லையா. அதனால் சன்மானம்னா வெகுமதி, அப்படிப்பட்ட வெகுமதி. அதனால் அவள் திரும்பி வரும்போது கல்யாணத்தில் நமக்கும் ஒரு வெகுமதி கொடுத்தா அது சந்தோஷம் இல்லையா. ஒரு ஒரு பை கிஃப்ட் மாதிரி ஒரு பேக்கில் கொடுப்பான், ஏதோ ஒன்று போட்டு கொடுப்பா இல்லையா, ஒரு பிளாஸ்டிக்கில் ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் கொடுத்தோடனே எங்கள் கையில் எழுத்துன்னு ஒரு சந்தோஷமாக வரும். அதனால் நாங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள்லாம் விரதம் பண்ணியிருக்கோம், நீ மனசு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் சன்மானம், அது உலகம் புகழும்படி இருக்க வேண்டும், கண்ணன் கொடுத்தான் என்று எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் கேட்குறாளாம். அதனால் ஆண்டாள் நாச்சியார் வாய்மொழியாக தங்களுக்கு உயர்ந்த சன்மானம் தர வேண்டும் என்று கேட்கிறாள். அப்படி ஆண்டாள் கேட்குறாளாம். என்னென்ன சன்மானம் கொடுக்கணுன்னா, எங்களுக்கு விருப்பமாகவும் நீ கொடுக்கும் சன்மானத்தை உபகத்தார் கண்டால் மிகவும் போற்றுவார். அதனால் நீ கொடுக்கக்கூடிய சன்மானம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் உயர்ந்ததாக இருக்கணும். உலகத்தவர் பார்த்தா அதை பார்த்து ரொம்ப மிகவும் போற்றும்படியாக இருக்க வேண்டும் சன்மானம். முன்பு ஹனுமானுக்கு கொடுத்து நினைவு இருக்கலாம். அதனால் நீ போன ராமாவதாரத்தில் நீ ஆஞ்சநேயருக்கு கொடுத்து ஞாபகம் இருக்கலாம். சீதாதேவியிடம் சூது சென்ற ஹனுமான் என்ன பண்ணுறான், வந்த பிறகு எந்தவித சன்மானம் இவன் செய்த உபகாரத்திற்கு கேட்குறான். அதனால் ராமன் பார்க்குறானாம், ஆஞ்சநேயர் போயிட்டு சீதாதேவிகிட்ட போயிட்டு அந்த பேசிட்டு வந்து கனையாடியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா. அதில் சீதா பிராட்டி சூடாமணியெல்லாம் கொண்டு கொடுத்தோடனே அந்த உபகாரத்திற்கு ராமன் யோஜனை பண்ணுறான். என்னடா இவனுக்கு எதாவது நம்ம கைமாறு பண்ணணுமே, என்ன பண்ணலாம்னு கேட்டு வந்த பிறகு எந்த சன்மானம் இவன் செய்த உபகாரத்திற்கு இணையாகாது, அதனால் இவன் செய்த உபகாரத்திற்கு எந்தவித சன்மானம் கொடுத்தாலும் இணையாகாது என்று ஆஞ்சநேயனை ஆலிங்கனம் செய்து கொண்டாய் அல்லவா. அதனால் அப்படி அதைத்தான் பெறவிழுந்து வந்துள்ளோம். அப்படிப்பட்ட எங்களை நீ ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த கிஃப்ட் எங்களுக்கு சன்மானம் வழங்க வேண்டும். நோன்பு நூற்றார்கள் பெண்கள் தங்கள் விருப்பப்படி சன்மானம் அளிக்க வேண்டும். அதனால் அவர்களுக்கு ஏற்ற சன்மானங்கள்லாம் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தபடியால் அதை அனுசரித்து பெற்றுக்கொள்பவரின் விருப்பப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று காட்டப்படுகிறது. அதனால் அவளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சன்மானம் என்னென்னு, அவளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய சன்மானமாக இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் விருப்பப்படி அனுசரித்து பெற்றுக்கொண்டவரின் விருப்பப்படி இருக்கணும். அதனால் அப்படிப்பட்ட சன்மானங்கள்லாம் கொடுக்கணும்னு விசேஷமாக அங்கே சன்மானத்தை பற்றி பேசுகிறா. என்னென்ன சன்மானங்கிற லிஸ்ட்டு முதல்ல லிஸ்ட்டு போட்டுனது விதத்திற்கு வேண்டிய லிஸ்டெல்லாம் கொடுத்தா இல்லையா. அதனால் அப்போ பாஞ்சசன்யம் எல்லாம் கேட்டா இல்லையா. அந்த மாதிரி அவளுக்கு என்னென்ன சன்மானம் வேண்டும் லிஸ்ட்டு கேட்குறான். சூடகமே, தோள்வளையே, தோடே, செவிப்பூவே என்று இப்படி பலவிதமான ஆபரணங்கள், இப்படிப்பட்ட ஆபரணங்கள்லாம் நம்ம இந்த காலத்தில் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஏன்னா பார்த்தா நிறையா அந்த ஜுவல்லரி ஷாப்லலாம் மாட்டியிருப்பா இல்லையா, விதவிதமாக மாட்டியிருப்பான். அதுக்கு பேர் தெரியுமோ தெரியாது, பெருசாக இருக்கும், பழைய காலத்து ஆபரணங்களாக இருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட ஆபரணங்கள் என்னென்னு கேட்டால் எப்படி இருக்கணும்னு கேட்டால் சூடகமே, தோள்வளையே, தோளில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள், காதுக்கு போட்டக்கூடியது, தோடு, செவிப்பூவே, அப்புறம் நெத்தி சுட்டியில் போட்டுக்கிறது, செவிப்பூவே என்று பல பல ஆபரணங்களாக கேட்கிறார் முதல்ல. அப்புறம் பல்கலனும் யாமணிவோம் என்ன ரெண்டாவது பாசுரத்தில் என்ன பாசுரம் பார்த்தோம், வையத்து வாழ் வீரா நாமுன் நம்பாவைக்கு செய்யங்கிருசகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துவின்ற பரமரடி பாடி என்னெல்லாம் நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மெய்யெட்டெழுதோம் மலரிட்டு நாமுடையோம். அதெல்லாம் என்னெல்லாம் நம்ம விட்டோமோ அதெல்லாம் திரும்பி பெறறதுக்கோசரம் அப்படிப்பட்ட சன்மானங்கள்லாம் வேணும். விரதத்திற்கு முன்னாடி நிறையா விரதத்திற்கு வேண்டிய அனுஷ்டானத்திற்கு வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் நம்ம நிறையா விட்டோம்.
அதை திரும்ப பெற வேண்டும் என்பதற்காக ஆபரணங்கள்லாம் செலிப்ரேஷன் சொன்னோம் இல்லையா, இன்றைக்கி செலிப்ரேஷன் டேன்னு ஒரு பெரிய ஃபங்க்ஷன்லாம். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாரும் நிறையா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போவோம் இல்லையா. இப்போல்லாம் பார்த்தா நிறையா அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு அலங்கரிக்கிறதுக்கும் ஒருத்தர் 1 லட்சம் 2 லட்ச ரூபா செலவழித்து அவள்லாம் வந்து அலங்காரங்கள்லாம் பண்ணி விடுறா இல்லையா. அப்படிப்பட்ட நம்ம மற்றவாளும் பார்த்து அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு போவோம். அதனால் அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிற ஆபரணங்கள்லாம் சூட்டிப்போம், உயர்ந்த புடவையெல்லாம் கட்டிப்போம், நிறையா அந்த மாதிரி விசேஷமாக பண்ணுவோம் இல்லையா. அப்படி ஆபரணங்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறாளாம். பல்கலனம் யாமணிவோம், பெண்களுக்கு அவசியமான நகைகளை கேட்டோம். பெண்களுக்கு என்னெல்லாம் அவசியமா, தேவையில்லாதெல்லாம் நாங்கள் கேட்கல, எங்கள் பெண்களுக்கு என்னென்ன நகைகள்லாம் வேணும் அப்படிங்கிறது அவசியமான நகைகளை கேட்டோம். அப்படி எல்லா ஆபரணங்களையும் தந்தருள வேண்டும். அதனால் நாங்கள் கேட்ட ஆபரணங்கள்லாம் எல்லாம் தந்தருள வேண்டும். ஏதோ சரி கேட்டதற்காக சில பேர்லாம் பண்ணுவா இல்லையா, ஏதோ கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிள்ளி தெளிச்சான்னு சொல்லுவா இல்லையா பழமொழியில். ஏதோ கேட்டானா ஏதோ கொடுத்தானா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. சரி கேட்டதற்காக கொடுத்தேன் என்று சில ஆபரணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தேன்னா அதில் நாங்கள்லாம் திருப்தி அடைய மாட்டோம். ஏதோ எல்லாம் நல்லா கொடுக்கணும், கொடுக்கும்போது நல்ல ஆபரணங்களாக கொடுக்கணும். அதனால் பெண்களின் தன்மை தேவரிற்கு தெரியாதா, பெண்களோட குணநலங்களாம் பற்றி தேவரிற்கு தெரியாதா. ஒவ்வொரு ஆபரணத்திலும் பல வகையாக வேண்டும். ஏன்னா ஒரு ஆபரணம் கொடுத்தேன்னா அதில் பலவிதமான டிசைன்கள்லாம் இருக்கணும். இப்போ பார்த்தோம் ஜுவல்லரி ஷாப்பில் போனால் நகைகள்லாம் வாங்கினா உடனே ஒரே ஒரு நகையை பார்த்து வாங்கிட்டு வர மாட்டோம் இல்லையா. அங்கே நம்ம போவோம், பெண்கள்லாம் பார்ப்பான், பெண்கள்லாம் அழைச்சின்னு போனோடனே அவள் உட்காந்து அந்த கடைக்காரர்கிட்ட கேட்பாள், இதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு, அதை எடுத்து போடு, பல வகையான ஆபரணங்கள்லாம் பார்ப்பாள், அதில் செலக்ட் பண்ணுவாள். அதனால் இவன் என்ன சொல்லான்னு கேட்டால், நாங்கள் ஏதோ கொடுத்தோன்னு இருந்தால் நாங்கள் திருப்தி அடைய மாட்டோம். அதனால் பெண்களோட தன்மை தேவருக்கு தெரியும் அல்லவா. அதனால் ஒவ்வொரு ஆபரணத்திலும் பல வகையாக கொடுக்க வேண்டும். பல வகையாக என்றான்னா என்னென்னு கேட்கணும். பல வகைன்னா என்னென்ன கேட்குறாரு கண்ணன் கேட்குறாரு. நீங்கள் மாட்டில் பல வகைன்னு சொல்லி என்னென்னு கேட்குறா. தோடு, மூக்குத்தி, அப்புறம் அதுக்கு திருகு, அப்புறம் வலை, அப்புறம் ஹாரம், நிறைய அந்த காசு மாலைகளில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காசு மாலை, செயினில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் செயின், அப்புறம் காதுக்கு தோடு, பல வகையான தோடுகள், அந்த மாதிரி பல வகையான ஆபரணங்கள். இவையெல்லாம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் கலராக இருக்கணும். ஆபரணங்கள்லாம் ஏதோ ஒரே ஒரு கலரில் இருக்கக்கூடாது. அதனால் உள்ள டீட்டெயிலாக சொல்கிறான் ஆண்டாள் சொல்லும்போது. இப்போ கண்ணன்ட்ட கேட்கும்போது இதெல்லாம் கேட்குறாளாம். எப்படி இருக்கணும்னு கேட்டால் பச்சையாக இருக்க வேண்டும், சிகப்பு கலரில் இருக்கணும், நீலம் என்ற வர்ணங்களில் இருக்கணும். அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் முத்து, வைரம், பவளம் முதலிய ரத்தினங்களை கொண்டு செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். சாதாரணமாக ஏதோ கல்யாணி கவரிங் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. வேறு சாதாரண ஒரு தங்கமாக இருக்கக்கூடாது. அந்த தங்கத்தோடு சேர்ந்து எப்படி இருக்கணும்னு கேட்டால் முத்தில் தங்கத்தை கட்டியிருக்கணும், வைரத்தில் தங்கத்தை கட்டியிருக்கணும், எல்லாம் சேர்ந்து பவளத்தில் தங்கம் கட்டியிருக்கணும். அப்படிப்பட்ட எங்களுக்கு பலவிதமான ஆபரணங்களை பல ஆபரணங்கள்லாம் கொடுக்கணும். அதனால் அந்த வகைகளில் ஆடைகளில் எப்படி இருக்கணும்னு கேட்டால் பல வகையான ஆடைகள்லாம் கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற அந்த ஆபரணம் எப்படி இருக்கணும்னு கேட்டால் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஆடைகள் இல்லையா, அதுக்கு மேட்சாக மாதிரி இருக்கணும்னு கேட்குறாளாம். அதனால அதுலேருந்து அங்கேருந்து தான் கற்றுண்டா போல இருக்குது. இப்போ நிறையா பார்த்தா மேட்சாக போட்டுக்கிறதுங்கிறதுலாம் நிறையா மேட்சாக போட்டுக்கிறோம் இல்லையா. அதனால் இப்போல்லாம் பார்த்தா மேட்சாக போட்டுக்கிறது எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரே மாதிரி கலரில் மேட்சாக போட்டுக்கிறது வழக்கங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதனால் ஆடைகளில் மேட்சாக அணிய வேண்டும். ஆக நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்கிறாளாம். நீங்கள் எங்களுக்கு இவைகளை அன்புடன் கொடுத்தால் நாங்களும் மிகவும் அன்புடன் அணிவோம். ஏதோ கொடுக்கணும்னு கொடுக்கக்கூடாது. சந்தோஷமாக சரி வாழலாம் கேட்குறாளே, ரொம்ப இந்த பெண்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாளே, அவளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ அன்போடு கொடுக்கணும். எது கொடுத்தாலும் அன்போடு கொடுக்கணும் இல்லையா. அதனால் நீ அன்போடு கொடுத்தேன்னு நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லலாம். ஆடை உடுப்போம், அப்புறம் ஆபரணங்கள் ஆச்சு. ஆடை உடுப்போம், அவன் உடுத்தாதது உடை என்று, அவன் உடுத்தாத உடை என்று, அதாவது அவன் நமக்கு உகப்புடன் உடையை உடுத்தி விட வேண்டும். அதனால கண்ணன் சொல்ல, நீ எங்களுக்கு உடையை உடுத்தி விட வேண்டும், அதுதான் உடை. அதனால் அதுதான் உடைன்னா சாதாரணமான உடை இல்லை, மிகவும் உயர்ந்த நேர்த்தியான உடைகள்லாம் கொடுக்கணும். அந்த உடைகளை நீ எங்களுக்கு உடுத்தி விட வேண்டும். அதனால் ஆடை நீ உடுத்தி விட்டால் நாம் உடுப்போம். அதனால் நீ ஆடைகள்லாம் எங்களுக்கு உடுத்தி விட்டேன்னு நாங்கள் உடுத்திப்போம் சொல்லலாம். ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்சோறு, வஸ்திரதானத்திற்கு பிறகு போஜனம் செய்ய வேண்டும். போஜனம்னா சாப்பாடுறதுக்கு முன்னாடி வஸ்திரதானங்கள்லாம் கொடுக்குற வழக்கம் இல்லையா, நிறைய இடத்துல பார்க்கணும். தானங்கள்லாம் கொடுக்கும்போது முதல்ல வஸ்திரதானங்கள்லாம் கொடுத்துரும், அப்புறம் தான் சாப்பாடு போடுவோம். அந்த மாதிரி வஸ்திரதானத்திற்கு பிறகு போஜனம் செய்ய வேண்டும் இல்லையா. அதனால் உடை உடுத்தி கொள்ளாமல்
எதையும் அருந்துவது தகாது. அதனால் நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டுண்டாச்சு, ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல உடைகள்லாம் உடுத்தியாச்சு. உடைகள்லாம் நீ வந்து உடுத்தி விடணும். அப்படி உடுத்திட்டு நாங்கள் சாப்பிடணும். அதன் பின்னே பார்சோறு. மேலும் எழுந்திருக்கும் போது ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதனால் நாங்கள்லாம் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். வெளியில் செல்லும்போது நான் நார்மலாக என்னொன்று காலம்பரை ஏந்தினோடனே ஹரி ஹரி ஹரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்யணும். வெளியில் செல்லும்போது கேசவநாமம் கேசவான்னு சொல்லுவோம். அதனால் உணவு உட்கொள்ளும் போது கோவிந்த நாமம், அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம். உணவு சாப்பாடும் போது கோவிந்தான்னு சொல்லிட்டு சாப்பிடணுமா. தூங்கும்போது மாதவனை பாட வேண்டும். அப்படி தழுவிக்கொண்டு படுத்துக்கொள்ள வேண்டும். அவன் நம்மளோட மார்பில் இருக்கணும் இல்லையா, அப்படி தழுவிக்கொண்டு நாம் மாதவ நாமத்தை பாட வேண்டும். இதை மனதில் வச்சுட்டு தான் உந்தன்னை பாடி என்றும் அதன் பின்னே பால் சோறு உண்ண வேண்டும் என்று ஆண்டாள் சொல்லுகிறார். அதனால தான் மனதில் வைத்திருந்தா பார்த்தா அதன் பின்னே பால் சோறு ஆடை எடுப்போம், அதன் பின்னே பால் சோறு. அதனால பால் சோறு உண்ண வேண்டும். எப்படிப்பட்ட பால் சோறு பின்னாடி பார்க்கலாம். எப்படி இருக்கணும்னு கேட்டால் மூடும் அளவிற்கு நெய் சேர்க்க வேண்டும். அதனால் அந்த பால் சோறு எப்படி இருக்கணும், ஷீரான்னம். சாதாரணமாக பார்த்தா நிறைய இடத்துல அக்கால வடிசெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அது அவளோட வழக்கமாக இருக்கலாம். இருந்தாலும் இங்கே சொல்லும்போது கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா, அப்படிப்பட்ட உயர்ந்த பால் சோறு தான் கேட்குறாங்க. பால் சோறு க்ஷீரான்னமாக இருக்க வேண்டும். அந்த க்ஷீரான்னத்தில் நெய் வந்து நிறையா முழுக இருக்கணும். அன்றைக்கி சக்கரை பொங்கல்லாம் பார்த்தா கூடார வெல்லும் சீர் கோவிந்தா முழு திட்டத்தில் சக்கரை பொங்கல் பண்ணணும் சொல்லுவா பெருமாளுக்கு, கண்டருளை பண்ணுறதுக்கு. ஏன்னா அது உகந்ததாக அப்படி தான் பெருமாள் உகக்கிறான் அவனுக்கு. அப்படி நெய் வந்து மூடி இருக்கணும், அப்படி மூடி இருக்கணும். அதுக்கு பின்னாடி காரணம் என்ன சொன்னேன்னா, அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் அந்த நெய் அப்படி எடுக்கும்போது கையில் எடுத்து அப்படி அருந்தும்போது சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்னு கேட்டால் முழங்கை வழியாக வழியணும். அப்படி முழு திட்டத்தில் ஃபுல்லாக நெய் வழியணும். அந்த மூடி இருக்கணும், அந்த க்ஷீரான மூடி இருக்கணும். அதனால் கிருஷ்ணனோட சந்நிதியில் இருக்கிறவர்களுக்கு சோறு வாயில் தொங்கினால் என்றோ, அதனால் இவாளெல்லாம் வந்து அந்த கையில் முழங்கே வழிவார. எதுக்கு முழங்கே வழிவாரன்னா, இவாளெல்லாம் கிருஷ்ணநாமம் சொல்லின்னுக்கா, கிருஷ்ணனோட சேர்ந்துன்னுக்கா, கிருஷ்ணனை பார்த்துட்டுக்கா. கிருஷ்ணனை பார்த்துட்டு அந்த க்ஷீரான்னத்தை எடுத்து சாப்பிட்ணும் இல்லையா, பிரசாதம் கேட்குறா. அந்த க்ஷீரான்னத்தை சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்றதுக்கோசரம் அந்த பிரசாதத்தை எடுத்து கையில் எடுக்கிறா. கையில் எடுத்தோடனே என்ன ஆகுது, அந்த கண்ணனை பார்த்தோடனே அந்த கண்ணனோட அவனோட வடிவழகளை பார்த்து மயங்கி அந்த சாப்பாடு உள்ளே போகணுமோ உள்ளே சாப்பிட்ணுங்கிறதே மறந்து போயிட்டா. அதனால தான் பார்த்தா புல்லாங்குழல் ஊதும்போது அங்கே அப்படி விசேஷமாக பெரியாழ்வார் 10 பாசுரங்கள் பாடினார் இல்லையா. அதனால் அப்படி நிறையா சொல்லிட்டு வருவார் பெரியாழ்வார். அப்படி பார்க்கும்போது இவாளம் அந்த மாதிரி கையில் எடுத்த சோறு வந்து வாயில் போகிறதுக்கு மறந்து போகிறது. அப்படிப்பட்ட கண்ணனோட உன்னோட வடிவழகு. அவனை பற்றி நிறையா முன்னாடி பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அதனால் அவனை பார்த்துட்டே இருக்கணும். அதனால் நெய்யில் வாயில் தொங்கும்போது என்று பட்டர் பராசர பட்டரோட அருளுறேன். அதனால் சோறு பாலிலே தெளிகையாகும்படி எப்படி இருக்கணும்னு கேட்டால் நன்னா க்ஷீரானம் நன்னா பண்ணணும். அந்த க்ஷீரானம் நன்னா வேகி இருக்கணும். அவசரமாக பண்ணிட்டு வரக்கூடாது இல்லையா. அந்த சோறு எப்படி இருக்கணும்னு கேட்டால் பாலிலே தெளிகையாகும்படி நிறைய பால் சேர்த்து பண்ணணும். நிறைய பால்லாம் சேர்க்கணும். பால்லாம் சேர்த்து நன்னா கொதித்து வந்த அப்புறம் நல்ல சக்கரை பொங்கல், நல்லா அந்த அரிசிலாம் நல்ல வேகி இருக்கணும். அதில் வந்து நிறையா நெய் சேர்க்கணும். சக்கரை பொங்கல் செய்யணும். வெல்லத்தினால க்ஷீரான்னம்னா க்ஷீரத்தினால சேர்ந்து சக்கரை பொங்கல், வெல்லம்லாம் சேர்த்து நெய் நிறைய விடணும். அப்படி பார்த்தோம் இப்படி இல்லையா. அதனால் இப்படி உயர்ந்த சக்கரை பொங்கலை ஆயர்வாடி பெண்கள் சாப்பிட என்னன்னு கேட்டால் முழங்கை வழியும்படி அமுது செய்கின்றனர். அதனால் ஆயர்வாடி பெண்கள்லாம் கேட்டா. அதனால் பெருமாள்கிட்ட இதெல்லாம் கேட்டோடனே ஆபரணங்கள் கேட்டால், உயர்ந்த ஆடைகள்லாம் கேட்டால், உயர்ந்த ஆடைகளை உடுத்தி விடணும்னு கேட்டால், அப்புறம் சாப்பாடு இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்த சாப்பாடு வேணும்னு கேட்டால் அன்றைக்கி வந்து அதன் பின்னே பால் சோறு, அப்படிப்பட்ட பால் சோறை சாப்பிட்ணும். கேட்டோன்னே எல்லாத்தையும் கொடுக்குறான். அப்படிப்பட்ட பால் சோறு சாப்பிடும்போது அப்படிப்பட்ட உயர்ந்த பால் சோறுனா அந்த முழங்கையில் வழிஞ்சிருக்கு என்ன சாப்பிட்ணும் தோணலை. அதனால் ஆனந்த ரூபியான கண்ணனை இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பதுனால இவர்கள் வயிறு நிரம்பி விட்டது. அதனால் கண்ணனை பார்த்துட்டே இருக்கா, சாப்பிட்ணும்னு தோணலை. கையில் எடுத்து வாயில் போல. அதனால் அந்த முழங்கை வழிவார அப்படிப்பட்ட நீ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் முழங்கை வழிவார உண்ணானான் பசியாவது என்று பெரியாழ்வார். அதனால் வாயில் பசிக்கணும்னு தோணலை, அவனை பார்த்துட்டே இருக்கா. அப்படிப்பட்ட ஆனந்த ரூபி அவன். அதனால் வயிறு நிரம்பி போயிடுச்சு, சாப்பிட்ணும்னு தோணலை. கையில் வச்சுருக்கிற அந்த க்ஷீரான்னத்தில் நெய் வழியாது. அதனால தான்
முழங்கை வழிவார. எம்பெருமானை நேரில் பார்ப்பதோ அவன் நாமங்களை சொல்லாமல் இருந்தால் அன்றோ பசி பிறக்க வாய்ப்பு. அதனால் எம்பெருமானை நேரில் பார்த்து நாமங்கள்லாம் சொல்லாமல் இருந்தால் தான் பசியெல்லாம் வரும். அவனை பார்த்துட்டே இருக்கும்போது பசி எங்கேயாவது வருமா? அதனால் நேரில் பார்க்கும் இவர்களுக்கு பசி இல்லாதால் புசிக்க முயற்சி செய்யவில்லை. அதனால் இவெல்லாம் கண்ணனை பார்த்துட்டே இருக்கான், கண்ணனோட பேசிட்டு இருக்கான். அதனால் சம்பாஷணைகள்லாம் இருந்து நிற்கும்போது அவனோட அந்த ஆனந்த ரூபியான அந்த கண்ணனை பார்த்துட்டே இருக்கிறதுனால இவளுக்கு பசியெல்லாம் இல்லையா. அதனால் சோரை விட, அதனால் அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்த்தவாறே வாயில் சோரை விட அது வாயில் சேருகிறதா, அதனால் பார்த்தா எங்கே வாயில் போகிறதா கையில் இருக்கான்னு தெரியல அவளுக்கு. அது முழங்கின் வழிந்ததா என்று கூட இவர்கள் அறியவில்லை. அப்படிப்பட்ட முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய். கூடியிருந்துன்னு கண்ணா, நாங்கள்லாம் எப்போதும் கூடியிருக்க மாட்டோம், நாங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அதனால் அனுகிரகம் பண்ணணும். ஏன்னா அனுகிரகம் பண்ணதுக்கு என்ன, அனுகிரகத்துக்கு தான் கேட்க வந்திருக்கா இல்லையா, கண்ணன்ட்டு அனுகிரகம் பெற வந்திருக்கா இவாள்லாம். அதனால் பரிசெல்லாம் பெற வந்திருக்கா, அதனால் சன்மானம்லாம் கேட்டு வந்திருக்கா. அதனால் நோன்பு, நாங்கள்லாம் நோன்பு நிற்கோம், நோற்றோன்னே எங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும்னு கேட்டு இதெல்லாம் கேட்குறதோடு இல்லாமல் கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவா, நாங்கள் எப்போதும் கூடியிருக்க வேண்டும், நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் பிரிவு என்பதை அறியாதவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள்லாம் எப்போதும் உன்னோட சேர்ந்து இருக்கணும், அதனால் எங்களுக்கு பிரிவுன்னு ஒன்று இருக்கிறதே தெரியக்கூடாது, அதனால் பிரிவென்று இருக்க வேண்டும், முன்பு ராசக்கிரீடையில் இருந்த மாதிரி எப்போதும் வேண்டும் என்று சொல்கிறாள். ராசக்கிரீடையில் இருக்கும்போது என்ன எல்லாரும் எங்களை பிரிஞ்சு நீ இருந்தியா, ஒரு நிமிஷம் கூட நீ எங்களோட பிரிஞ்சு இருக்க மாட்டேன், ராசக்கிரீடையில் பார்த்தா எங்களோட கோபியர்களோடு சேர்ந்து எப்போதுமே இருந்துன்னு இருந்தேன், அந்த மாதிரி உன்னோட நாங்கள் எப்போதும் பிரிவின்றி இருக்க வேண்டும், சதா சர்வகாலம் உன்னோடே இருக்க வேண்டும், அதனால் பிரிவு என்று எங்களுக்கு மனசிலே தோன்றக்கூடாது, அதனால தான் கூடாரே வெல்லம் சீர் கோவிந்தான் கூப்பிடும்போது அப்படி கூப்பிட்றான். முந்தன்னை பாடிப்பறை கொண்டு ஆம்பரம் சம்மானம் எப்படி இருக்கணும், நாடு புகழும் பரிசனாக நன்றாக உலகத்தில் இருக்கிறவாலாம் புகழும்படியாக இருக்க வேண்டும், நாடு புகழும் பரிசனால் நன்றாக கொடுக்க வேண்டும், நாடு புகழும் பரிசனால் நன்றாக எப்படியெல்லாம் கேட்டால் சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே இப்படிப்பட்ட ஆபரணங்கள்லாம் கொடுக்கணும். ஆபரணங்கள்லாம் கொடுக்கும்போது ஆபரணங்கள்லாம் ஒன்று ரெண்டா ஏதோ கொடுத்தோன்னு இருக்கக்கூடாது, பல வகையான ஆபரணங்கள் பலபலவாக இருக்க வேண்டும், பலபலவே ஆபரணம் சொல்லாலே ஆழ்வார். அப்படிப்பட்ட பலபல ஆபரணங்களாக கொடுக்க வேண்டும், பலவித வண்ணங்களில் இருக்க வேண்டும். அப்படி எப்படி இருக்கணும்னு கேட்டால் அப்புறம் உயர்ந்த பவளத்தினால் இருக்க வேண்டும், ரத்தினத்தினால் எழுத்திருக்க வேண்டும், வைரத்தினால் எழுதியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொடுக்கணும், நாங்கள் அதில் பார்த்து வாங்கிட்டு சந்தோஷப்படும்படியாக நீ சந்தோஷமாக கொடுக்கணும்னு கேட்டாலாம். அப்படி உயர்ந்த ஆபரணங்கள்லாம் கொடுத்தோடனே நாங்கள் உயர்ந்த ஆடைகள்லாம் கேட்டோம், உயர்ந்த ஆடைகள்லாம் கொடுக்கணும், ஆடைகளை நீ உடுத்தி விட வேண்டும், அப்படி உடுத்துவிட்டு ஆடைகள்லாம் அணிந்து ஆபரணங்கள் அணிந்து கொண்டு நாங்கள் பால் சோறு உண்ண வேண்டும். அப்படிப்பட்ட பால் சோறு எப்படி இருக்க வேண்டும் என்றால் உயர்ந்த பால் சோறாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னோடு சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோரும் பாவாய், உன்னோடு பிரிவில்லாமல் பிரிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து சொல்லுவோம் இல்லையா, அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து எப்படி இருக்கணும்னு கேட்டால் நாங்கள் பிரிவொன்றுமில்லாத ஆய்க்குலராக இருக்க வேண்டும் உன்னோட. நாங்கள்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு நீ பிரிவு என்பது ஏற்படக்கூடாது என்று மனதில் தோன்றாத வகையில் நீ பிரிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறாளாம் இந்த பாசுரத்திலே. அடுத்த பாசுரத்திலே கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், பிக்னிக் போக ஆரம்பிச்சுட்டா இல்லையா, அதனால் செலிப்ரேஷன்லாம் ஆச்சு. செலிப்ரேஷன் ஆனோடனே பின்னாடி எல்லாரும் வாங்க காட்டுக்கு போகலாம், காட்டுக்கு போய் எல்லாரும் சேர்ந்து வனபோஜனம் பண்ணலாம்னு சொல்லலாம் இந்த பாசுரத்தில். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவன்றமில்லாத இக்குலத்து குந்தன்னை பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமுடிவோம் குறைவன்றமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவம் சீரியருளாதே இறைவானி தாராய் பரேலோரம்பாவாய். அதனால கறவைகள் பின் சென்று உன்னை அரித்தித்து வந்தோம் என்று முன்னாடி பாசுரத்தில் சொன்னால் உன்னை அரித்தித்து வந்தோம், சென்ற பாட்டில் பால் சோறு மூட நெய் பெய்து என்று இவ்வுலகோர் விரும்பும் சிற்றின்பத்தையும் சன்மானத்தையும் விரும்பி கேட்பது போல் உள்ளது. ஆக கண்ணன் இவர்களை பார்த்து முதல்ல இந்த பாசுரத்தில் இவாள்லாம் என்ன சாதாரண மக்கள்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டிருக்காளே, ஆடைகள்லாம் கேட்டிருக்கா, ஆபரணங்கள்லாம் கேட்டிருக்கா, அந்த மேட்சிங்காக ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு கேட்டிருக்காளே இவாள்லாம், ஏன்னா அப்புறம் பால் சோறு இதெல்லாம் கேட்டிருக்காளே, இதெல்லாம் உலகோர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எப்போதும் இப்போ இருக்கக்கூடிய உலகோர்கள் எல்லாரும்
விரும்பும் சிற்றின்பமாக இருக்கின்றது, அவள் கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லுது. கண்ணன் இவர்களை பார்த்து கேட்குறாளாம், உங்களுடைய மனநிலை ஒரு நிலையில் இல்லை, ஏன்னா உங்களுக்கு மனசு எங்கேயோ அலபாஞ்சுட்டே இருக்குது. சாதாரணமாக ஒரு இடத்துல உட்காரல, அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருக்கு இல்லையா? அதனால அந்த பெண்டுலம் போல் அங்கேயும் இங்கேயும் ஓடிண்டே இருக்குது. கடிகாரத்தில் இருக்கிற பெண்டுலம் போல் ஓடின்னு இருக்கு. அதனால உங்களோட மனநிலை என்னன்னா ஒரு நிலையில் இருக்க மாட்டேங்கிறது. அதனால க்ஷணக்ஷித்தர்கள், க்ஷணக்ஷித்தம் க்ஷணப்பித்தம்னு சொல்லுவான் இல்லையா? அதனால கேவலம் என்னிடத்தில் காம இன்பத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்தானாம் கண்ணன். கேவலமாக எப்படி இல்லை உலகோர்கள் கேட்கக்கூடிய பரிசெல்லாம் கேட்டிருக்கேளே, எப்படி நீங்கள் காம இன்பத்தை பெற விரும்புகிறீர்களா என்று கண்ணன் கேட்டானாம். அதற்கு லோக ரீதியில் சன்மானத்தை கேட்டோம் பதில் சொல்கிறான். நாங்கள்லாம் லோக ரீதிப்படி நாங்கள் சன்மானங்கள்லாம் கேட்டோம். எங்கள் உட்கருத்து நாங்கள் அதெல்லாம் எங்களோட கருத்து அதில்லை, உன்னை அடையவே உனக்கு பணி செய்யவே நாங்கள் வந்துள்ளோம் என்ற சொல்ல இவன் நான் இறைவன் சர்வேஸ்வரன் என்று தன் ஐஸ்வர்யத்தை காட்ட இந்த பாட்டை பாடுகின்றார்கள். அதனால் இந்த பாட்டில் இவாளெல்லாம் கண்ணன் கேட்குறானும், இவாளெல்லாம் என்ன பதில் சொல்லான்னு கேட்டால், நாங்கள்லாம் இது ஒரு வியாஜமாக தான் நாங்கள் கேட்டிருக்கோமே தவிர உன்னை அடையவே உனக்கு நாங்கள் கைங்கரியம் செய்ய வேண்டும், அதனால் அப்படி தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், நான் தான் சர்வேஸ்வரன் காட்டுவதற்காக இந்த ஐஸ்வர்யத்தை காட்ட இந்த பாட்டை பாடுகின்றானாம். அதனால் கண்ணா, நீ பக்தி ஒன்றை தவிர மற்ற எதையும் நீ அபேட்சிக்க மாட்ட. கண்ணனை பார்த்து சொல்லலாம், உன்னோட குணம் எங்களுக்கு தெரியாதா? நீ பக்தியை தவிர வேறு ஒன்றையும் நீ அபேட்சிக்க மாட்டான்னு எங்களுக்கு தெரியும். முன்னாடி பாசுரத்தில் கூடியிருந்து என்றதால் சகபோஜனம் கேட்கப்பட்டது. அதனால் முன்னாடி பாசுரம் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவான்னு சகபோஜனம் எல்லாரும் சேர்ந்து இல்லையா? இப்போ நிறையா இடத்துல பார்த்தா எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ணுங்கிற பழக்கங்கள்லாம் நிறையா வந்திருக்கு இல்லையா? அதனால் சமபந்தி விருந்துன்னு சொல்கிறா பாருங்க. அப்படி சமபோஜனம் கேட்கப்பட்டது. அதனால் வாதமாமன் மர்க்கடம் விலங்கு என்று ஆழ்வார் பணிக்கும் வகையில் உடனமர்ந்து போஜனம் செய்ய இவர்களுக்கு விருப்பம். அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் போஜனம் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு விருப்பம். அதனால் அவனோ சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளான். அவன் எங்கே உட்காந்துருக்கான்? சிம்மாசனத்தில் உட்காந்து இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? அதனால் சிம்மாசனத்தில் உட்காந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறான். இவாளும் பதிலெலாம் சொல்கிறான். அதெல்லாம் டிஸ்கஷன்லாம் நடக்குது. நீ இறங்கி வா எங்களோட காட்டுக்கு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். இப்போ சாதாரண சக்கரை பொங்கல் மாத்திரம் நாங்கள் சாப்பிட்றதுக்கோசரம் கேட்கல, உன்னோடு சேர்ந்து நாங்கள் சாப்பிட்ணும் வான்னு கூப்பிடலாம். அதனால் அவனோ சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளான், இவர்களோ பூமியில் இருக்கா இவாள்லாம். எனவே இந்த பாசுரத்தில் கண்ணா நாம் கரவே பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அதனால் எப்படின்னு கேட்டால், நம்ம மாட்டெல்லாம் அழிச்சுன்னு போயிட்டு காட்டுக்கு போவோம் இல்லையா? அந்த மாதிரி காட்டுக்கு போவோம். காட்டுக்கு போயிட்டு மாடெல்லாம் அழிச்சுன்னு போவோம். நம்ம மாத்திரம் தான் மாட்டு பொங்கல்லாம் முடிஞ்சோடனே மாட்டு பொங்கல்லாம் கொண்டாடுற பாருங்க. அதனால் அங்கே அந்த மாதிரி இவாளெல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் ஆச்சு, பொங்கல் பண்டிகைலாம் ஆனோடனே பண்ணுற மாதிரி இந்த முன்னோன்பர்கள்லாம் நோட்டு பரிசுகள்லாம் வாங்கியாச்சு, கண்ணனோட பேசியாச்சு. கண்ணனோட சேர்ந்து கூப்பிடலாம், எல்லாரும் வாங்கும், நம்ம மாட்டெல்லாம் ஓட்டிட்டு சகபோஜனமாக காட்டுக்கு போகலான்னு சொல்லலாம். இந்த பாசுரத்தில் அபசார க்ஷாபனம் இதில் முக்கியமாக செய்கிறார்கள். அதனால் இந்த பாசுரத்தில் பின்னாடிலாம் சொல்ல போகிறேன். கண்ணன்ட்ட தாங்கள் செய்த அபராதங்கள்லாம் பற்றி க்ஷமாபணம் பண்ணிக்க போவதாக அமைந்துள்ள பாசுரம் இது. திருவாராதனம் செய்யும்போது உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம். அதனால் திருவாரங்கள்லாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு தெரியும். பெருமாளுக்கு திருவாராதனெல்லாம் பண்ணுறோம். பண்ணோடனே உபச்சாரங்கள்லாம் பல விதமான உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கலாம். ஷோடச உபச்சாரம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட உபச்சாரங்கள்லாம் சமர்ப்பிக்கிறோம். எம்பெருமானுக்கு அர்க்கியம் பாத்தியம் முதலிய உபச்சாரங்கள்லாம் பண்ணுறோம். உண்மையில் அபச்சாரம்தான் ஏற்படுகிறது. என்ன உண்மையில் பார்த்தா நம்ம பண்ணும்போது நிறைய அபச்சாரங்கள்லாம் ஏற்படுது. போஜ்யாசனத்தின் போது போஜ்யாசனம்னா பெருமாளுக்கு தெளிகை அம்சி பண்ணுறோம் இல்லையா? கண்டுரலை பண்ணுறோம். அதில் என்ன பிரசாதம் எப்படி இருக்குன்னு கேட்டால், பிரசாதம் தயிர் பக்ஷ்யம் முதலியவைகளை சமர்ப்பிப்பதுண்டு. போஜ்யாசனத்தில் இதெல்லாம் பிரசாதம் அப்புறம் அங்கே நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? எல்லா பக்ஷணங்கள் தயிர் எல்லாமே சமர்ப்பிப்பதுண்டு. அதனால் அதில் கேசம் தலைமயிர் புழு முதலியவைகள் கிடக்கின்றன. அதனால் சில சமயம் பார்த்தா நமக்கே தெரியாது. சாதம் வடிக்கும்போது சில புழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு சாதங்கள்லாம் நல்லா அலம்பி வாஷ் பண்ணி விருந்து பண்ணால் கூட ஏதோ சின்ன வண்டுகளோ ஏதோ புழுக்கெல்லாம் இருக்கிறது நமக்கே தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் எல்லாம் இருக்குது. அதோடு தான் நிவேதனம் பண்ணுறோம் இல்லையா? அதனால் பக்குவப்படாத அன்னத்தையும் சமர்ப்பிக்க நேருக்கு. சில சமயம் பார்த்து அவசரமாக நாழியாச்சு, ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அவசரமாக வேலைன்னு பெருமாளுக்கு மாத்திரம் அது அனுசமிக்காமல் பெருமாளை கண்ட்ரோலை பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை. என்ன பண்ணுவோம்? அவசரமாக போகிறோம், பாதி குக்கரில் வெந்திருக்கோ வேகாமையோ பாதியை எடுத்து அப்படியே போய்
கண்டுருளை பண்ணுகிறோம் இல்லையா, அதனால் தலிகை சமர்ப்பிக்கிறோம் இல்லையா, அதனால் பக்குவப்படாத அன்னத்தையும் சில சமயம் நம்ம சமர்ப்பிப்போம். அதனால் புளியில் பார்த்தா புளியெலாம் இருக்கும், புளி குழம்பெல்லாம் பண்ணுவோம் நிறையா. அதில் பண்ணும்போது புளியில் கூட பார்த்தா நிச்சயமாக புல்லுக்குள்ளே புழுவெல்லாம் இருந்தே தீரும், அப்படியெல்லாம் இருக்கும். இத்துடனே கண்டுருளை பண்ணது மாதிரி பலவிதமாக அபச்சாரங்கள்லாம் பண்ணோம் பெருமாளுக்கு. அதனால் பூஜ்யாதனம் செய்யும்போது பலவிதமான அபச்சாரங்கள்லாம் பண்ணுறோம். வேள்விகளை அனுஷ்டிப்பவர்கள் மந்திர ரூபே கிரியா ரூபே என்றெல்லாம் சொல்லி சர்வ பிராச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமி ஹோமங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, மந்திர ரூபே அப்புறம் கிரியா ரூபே இதெல்லாம் பண்ணும்போது கடைசியில் சர்வ பிராய்ச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமின்னு கடைசியில் ஒரு ஹோமம் பண்ணுவோம். அதனால் பிராய்ச்சித்த ஹோமம்னு சொல்லுவோம். அதனால் சொல்லி செய்கிறதுனால நாம் அபத்தமாக மந்திரங்களை சில சமயம்லாம் பார்த்தா மந்திரங்கள்லாம் சில சமயம் தப்பாக கூட சொல்லுவோம், அபத்தமாக சொல்லுவோம், சொல்லி சொல்லுவோம். அதனால் ஹோமங்களை செய்கின்றோம் இல்லையா. அதனால் இதை ஆயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் கிருஷ்ணனிடத்தில் வேண்டிக் கொள்கின்றார்கள். அந்த மாதிரி அபராத க்ஷாபனம் பண்ணுவதாக அதனால் பெருமாள்கிட்ட சொல்லும்போது கடைசியில் அபராத க்ஷாபனம் சொல்லி திருவாராதனம் பண்ணும்போது முடிக்கிறோம் இல்லையா. அதனால் அப்படி பண்ண தப்புக்கெல்லாம் ஏதாவது தப்புகள்லாம் நடந்திருந்தால் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு கடைசி திருவாராதனம் முடிச்சு கடைசியாக அதான் சொல்லுவோம் இல்லையா. அந்த மந்திரங்களை சொல்லி பெருமாளை நம்ம தண்டம் சமர்ப்பிக்கிற மாதிரி இந்த இவாளெல்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் ஆயர்வாடி பெண்கள்லாம் இத்தனை நாளாக 30 நாட்கள் 27 பாசுரத்தில் கண்ணனோட நிறையா பேச்சுக்கள்லாம் பேசியிருக்கா இல்லையா. அதனால் நிறைய இடத்துல இவாளை எழுப்பும்போது கண்ணன் இவர்களெல்லாம் வந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே இருந்தான். அதனால் இவர்களெல்லாம் ஆட்டி வைத்தபடி இவன் ஆடினான் இல்லையா. அதனால் அந்த க்ஷமாபணம் பண்ணுவதற்காக அமைந்ததாக இந்த பாசுரம். அதனால் கறவைகள் பின் சென்றுன்னு கறவைகள் போகும்போது பசி வந்து விட்டால் என்ன பண்ணாம், அவைகளுடன் சென்றவாறே உண்போம். அதனால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கறவைகள்லாம் ஓட்டின்னு போவான். கறவைகள்லாம் ஓட்டின்னு போகும்போது திடீர்னு பசி வந்துடும் இல்லையா. சில பேர்லாம் அங்கேயே பஸ்ஸில் போயிட்டே இருப்பா. சில பேருக்கு குழந்தைகள்லாம் பார்க்கணும். இப்போ காலங்காலத்தில் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பும்போது வீட்டில் சாப்பாடு போட்டு அழிச்சுன்னு போகிறதுக்கு டைம் இல்லை. போகும்போது வேனில் போயிட்டே இருக்கும், குழந்தைகள்லாம் போயிட்டு இருக்கும். அது இப்போ வந்து இப்போ குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புவோம். சில பேர் குழந்தைகளோட ஸ்கூலில் கொண்டு விடும்போது அப்போ சாப்பாடு ஊட்டின்னு போவான் இல்லையா. நிறைய இடத்துல பார்க்கும்போது அந்தந்த நடக்கும்போதோ பேசும்போதோ அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் ஊட்டும்போது இவெல்லாம் கறவைகளை ஓட்டிட்டு காட்டுக்கு போகும்போது கறவைகள் பின் சென்று போகும்போது பசி வந்துருத்துன்னா என்ன பண்ணணும், அதனால் அவைகளுடன் சென்றவாறே நின்று சாப்பிட்டுட்டே ஓடிண்டே நடந்துட்டே சாப்பிடுவாளாம். ஓடிக்கொண்டும் உண்போம். அப்படிப்பட்ட நாங்கள் சாப்பாடு என்ன பண்ணுவோம்னு கேட்டால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இதன் பொருள் நடந்து கொண்டே சாப்பிடுவதில்லை. அதனால் நாங்கள் நடந்துட்டே சாப்பிடுவதாக இல்லை. எது நடந்தாலும் நாங்கள் நடந்த விஷயத்தை கவலைப்படுவதில்லை. அதனால் நாங்கள் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நாங்கள் எதுக்கும் கவலைப்படுவதில்லை. அதனால் பிறருக்கு செய்த உபகாரத்தை நினைப்பதில்லை. இதுக்கு என்ன வியாக்கியானத்தில் என்ன சொல்லலாம்னு கேட்டால் நாங்கள் நடந்து கொண்டே செல்வதுன்னு என்னென்ன, நாங்கள் எது நடந்தாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. பிறருக்கு யாருக்காவது உபகாரம் பண்ணோன்னா அது திரும்பி நினச்சி கூட பார்க்க மாட்டோம். அதனால் அனைத்துமே சாஸ்திர விருத்தம். அதனால் இதில் செய்து கொண்டே உண்பது தகாது. அதனால் இதில் திருப்பாவையில் சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே சாப்பிடணும்னு அர்த்தம் இல்லை. நடந்துகிட்டே பண்ணுறது சாஸ்திர விருத்தம் இல்லையா. சாப்பிடும்போது உட்காந்து தான் சாப்பிடணும், தீர்த்தம் சாப்பிடும்போது உட்காந்து தான் சாப்பிடணும், நிறைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. அதனால் இதை சொல்லியிருக்கேன். அதனால் அப்படி இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நடந்ததுன்னா நாங்கள் நடந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க மாட்டோம். போனால் போகிறதுன்னு மனசுலேயே இருக்குது அது நடந்த விஷயங்கள்லாம். அதனால் பின்னாடி பாஸ்டெல்லாம் பற்றி நாங்கள் நினைக்க மாட்டோம். அதனால் அப்படி ஏதாவது உபகாரங்கள் யாருக்காவது பண்ணால் கூட நாங்கள் அதை பற்றி திருப்பி நினச்சி பார்க்க மாட்டோம். அதனால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இதனால் அனுஷ்டானின்மை சொல்லப்படுகிறது. அதனால் இவாளுக்கெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் தெரியாது. என்னென்ன காலம்பரை எழுந்தனோடனே இப்படிலாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு இவாளுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஆயர்குலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் காலையில் இவாளுக்கு என்னென்ன பால் கறப்பது, இவாளோட வேலை என்ன, காலம்பரை எழுந்துக்கணும், மாடை அவுத்துன்னு போயிட்டு கறந்து பால்லாம் கறக்கணும், பசுக்களை திரும்பி அவிழ்த்து விடுவது, மாடு மேய்க்க போவது, இதுதான் இவாளோட காடுகளுக்கு செல்வது. இவாள் தான் ரொட்டீன் வேலை இவாளுக்கு. இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இப்படி இருக்கும் எங்களுக்கு சாஸ்திரங்கள் கூறப்பட்ட செய்ய வேண்டிய தர்மங்கள் எப்படி கூடும்? அதனால் இவாளெல்லாம் கேட்குறா, சாஸ்திரத்தில் இப்படிலாம் சொல்லியிருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. அதனால் கணவனுக்கு பணிவிடை செய்வது முதலியவைகள் பெண்களுக்கு தர்மம். கணவனுக்கு பணிவிடை செய்யணுங்கிறது தர்மம். கறவைகளுடன் செல்லும் எங்களுக்கு கணவனின் பணிவிடை செய்ய வாய்ப்பில்லாமல் போகிறது. அதனால் எங்களோட வேலை என்னன்னு கேட்டால் மாடு மேய்க்க போனோம். மாடு மேய்க்க போனால் காலமாக மாடு அவுத்துன்னு போயாச்சு. கணவனுக்கு எங்கே நாங்கள் பணிவிடை செய்வோம்? அதனால் வாய்ப்பு இல்லாமல் போகிறது. அதனால் பெண்களுக்கும் சந்தியாவந்தனம் முதலியவன் செய்ய வேண்டும். பெண்கள்லாம் சந்தியாவந்தனம்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாளாம். அங்கே எப்படின்னு கேட்டால் சீதாதேவியும் அவர்களை அனுஷ்டித்து வந்தாள். சீதாதேவி ராமாயணத்தில் பார்த்தா சீதாதேவி அனுஷ்டித்து வந்தாள். எப்படின்னு கேட்டால்
சீதையை வந்து ஹனுமான் தேடிட்டு வரார். அந்த சுந்தரகாண்டத்தில் வரும்போது தேடின்னு வரும்போது ஒரு கால் இந்த நதி சமீபம் செய்ய சமீபம் செய்ய சந்தியாவந்தனம் செய்ய வந்திருக்கலாம் என்று ராமாயணத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறாளாம். அதனால் சீதையை பல இடத்துல தேடின்னு வரான். ஏதோ ஒரு நதியை பார்த்தோன்னே ஆஞ்சநேயருக்கு தோன்றதான் இந்த நதியில் போய் பார்க்கலாம், இந்த நதி ஏதாவது அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு சீதை வந்திருக்காளோ என்னவோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி ராமாயணத்தை சொல்லியிருக்கான். அதனால சீதையும் சந்தியாவந்தனங்கள்லாம் அனுஷ்டானம்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு வந்தாலும். அதனால் பசுமாடுகளை மேய்த்து கொண்டு விருந்தாவனம் காற்றுக்கு சென்று வனபோஜனம் செய்ய போகிறோம் என்றார்கள். அதனால் நாங்கள்லாம் விருந்தாவனத்திற்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய காட்டில் போய் நாங்கள் வனபோஜனம்லாம் செய்ய போகிறோம். அதனால் எங்களுக்கு அனுஷ்டானங்கள்லாம் தெரியாது. கணவனுக்கு பணிவிடை செய்யணும்னா நாங்கள் எங்களோட மாடு மேய்க்கிற தர்மங்கள்லாம் இருக்குது, அந்த தர்மம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த சாஸ்திரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் பணிவிடை பண்ணணும், வனபோஜனம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணி சாஸ்திரங்களை சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சொன்னால் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து. அதனால் நாங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னு மாடு மேய்க்கிறது, பால் கறக்கிறது, இந்த வேலைகள்லாம் நாங்கள் செஞ்சுன்னு இருக்கோம். அதனால் மாடுகள்லாம் அழிச்சுட்டு போயிட்டு நாங்கள் காட்டுக்கு போய் எங்கே போய் பண்ணணும்னா உன்னோடு சேர்ந்து நாங்கள் வனபோஜனம் செய்ய வேண்டும். விருந்தாவன காட்டுக்கு போய் வனபோஜனம் செய்ய வேண்டும். காட்டில் தான் மகரிஷிகள் தவம் செய்வார்கள். நாங்கள் காட்டில் போய் என்னென்னா மகரிஷிகள் தான் தவம் செய்வார்கள். நாங்கள்லாம் தவம் செய்வதற்காக காட்டிற்கு வரவில்லை. அதனால் உண்பதற்காக நாங்கள்லாம் காட்டுக்கு போனோன்னே இவெல்லாம் விஸ்வாமித்திர பல மகரிஷிகள்லாம் என்ன பண்ணால் காட்டில் தான் தபஸ்லாம் பண்ணுவா இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட தபஸ் நாங்கள் பண்ணதுக்கோசரம் போல காற்றுக்கு வனபோஜனம் பண்ணுறதுக்கு போகிறோம். வனபோஜனம் எதுன்னு யாரோட கேட்டால் உன்னோட சேர்ந்து நாங்கள் வனபோஜனம் பண்ணணும். அதனால் ஏதம் வந்தணுகா வண்ணம் நாம் மென் எழுமினோ தொழுதுமென்று இமையோர்நாதன் வந்திரஞ்சம் நைமிசாரண்யத்தெந்தை சிந்தையுள் வைத்து என்று திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட நைமிசாரம் என்ற ஆரண்யத்துக்கு நாங்கள்லாம் இங்கே இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய காட்டுக்கு தான் நாங்கள் போகிறோமே தவிர, அதனால் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த அப்படிப்பட்ட நைமிசாரண்யம் என்ற ஆரண்யத்திற்கு நாங்கள்லாம் செல்லவில்லை. அதனால் காட்டில் வேங்கடம் கண்ணபுரண்ணகம் என்று திருவேங்கட காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. அப்புறம் எவ்வும் வல்வேல் பொன் பெயரோன் ஏதலின் நின்று வீரை வவ்வி ஆகம் வள்ளுகிறால் உகிர்ந்த அம்மானிடம் கவ்வுநாயம் கழுகமுச்சி போதடு கால் சுழன்று தெய்வமல்லா செல்லவண்ணா சிங்கவேள் குன்றமே என்று மனிதர்களால் செல்ல முடியாது என்று தெய்வத்தால் தான் செல்ல முடியும் என்று அளவிற்கு இருக்கக்கூடிய காட்டில் இருக்கக்கூடிய மிருதங்கள்லாம் இருக்கக்கூடிய சிங்கவேள் குன்றம் என்னும் காற்றுக்கு நாங்கள் அகோபரிடத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. அப்புறம் முற்றமூத்து கோல்துணையா முன்னடை நோக்கி வளைத்து இற்றக்கால் போல் தள்ளி மெல்ல இருந்து அங்கு இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரே வற்ற வாங்கி உண்டவாயான் வதறி வணங்குதுமே. அப்படிப்பட்ட பத்ரிகாசிரமத்தில் இளந்தே மரங்கள் நிறைந்த பத்ரிநாதன் இருந்துள்ள இருக்கும் காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. அப்புறம் தங்கை மோக்கும் தமையனை தலையம் தடித்தையும் தாசரதி போய் எங்கும் தன் புகழாவிருந்து அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கை கங்கை என்ற வாசகத்தாலே கருவினை களைந்திடு சிறகம் கங்கையின் கரையில் இருக்கும் தேவப்பிரியாக என்னும் காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. அப்படிப்பட்ட தேவப்பிரியாக என்கிற காற்றுக்கு நாங்கள்லாம் போல. அதனால நாங்கள் உண்போம்னு வெறும் பிருந்தாவனங்காற்றுக்கு நாங்கள் வனபோஜனம் செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட நாங்கள் காட்டுக்கெல்லாம் தபஸ் பண்ணுறதுக்கு தான் தபஸ் பண்ணுற முனிவர்கள் தான் போவா. நாங்கள் அப்படிப்பட்ட மேலே சொன்ன காற்றுக்கெல்லாம் நாங்கள்லாம் போகிறதில்லை. நாங்கள்லாம் போகிறது விருந்தாவன காற்றுக்கு போயிட்டு அங்கே உன்னோடு சேர்ந்து நாங்கள் வனபோஜனம் செய்ய வேண்டும் சொல்கிறாளாம். அதனால் மாடு வளர்ப்பதற்கும் வயிறு வளர்ப்பதற்கும் தவிர தர்மத்திற்காக நாங்கள் இருக்குன்னா காட்டுக்கு நாங்கள் எங்களோட வயிறு வளர்க்கணும் இல்லையா? அன்றாட எங்களோட வயிறு வளரணும்னா நாங்கள் போய் மாடு மேய்க்கணும், பால் கறக்கணும். எங்களோட டெய்லி வேலை அதுதான். அதுக்கோசரம் நாங்கள் காட்டுக்கு போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒன்றா சேர்ந்து வனபோஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நாங்கள் எதை சாப்பிடுகிறோம் தெரியுமா? அதனால் இவ சொல்லலாம். மேலே என்ன சொல்லலான்னு கேட்டால் நாங்கள்லாம் கண்ணன்ட்ட பேசுகிறா. நாங்கள்லாம் என்ன சாப்பிட்றோம் தெரியுமா? ராத்திரியில் இரவில் சேமித்து வைத்த பழைய தயிர் சாதம். அதனால் நாங்கள் பழைய தயிர் சாதம் தான் சாப்பிட்றோம் ராத்திரியில். சாதங்கள்லாம் ஏன்னா அங்கே கோகுலத்தில் பார்த்தா அப்படிப்பட்ட தயிரெல்லாம் அப்படி சாதாரண தயிரில் இப்போ இருக்கக்கூடிய தயிர் மாதிரிலாம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தயிரில் பழைய சாதம் ராத்திரி சாதத்தை ஜலங்கொத்தி வச்சு மத்தான காலம்பில் பழைய சாதத்தோடு சேர்த்து அந்த ஊறுகாலெலாம் தொட்டுன்னு சாப்பிடுவா பாருங்க. அப்படி பின்னாடி பார்க்க போகிறோம். எப்படி கண்ணன் எப்படிலாம் சாப்பிட்டான்னு பார்ப்போம் பின்னாடி வனபோஜனத்தும் போது எல்லாரோட உட்காந்து எப்படி சாப்பிட்றான்னு. அதனால் யாதையாமம் கதரசம் என்று நீயே இந்த சாப்பாட்டை புசிக்கலாகாது என்று சொல்லியிருக்கிறாய். அதனால் அப்படிப்பட்ட
பழைய சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. பழையது ததிமிஸ்ரம் பாதி தைலாபிஷக்கியம் கழுவின திலச்சூர்ணம் காரவல்லி சமேதம் வடுக்கன வடுமாங்காய் சுண்டக்கீரை வடாபியாம் பழையன புளியிஞ்சி பாக்யவந்தோல பந்தே என்று காளிதாசன் விசேஷமாக அனுபவிச்சிருக்காங்க. பழைய சாதத்தை பற்றி காளிதாசன் எப்படிலாம் சொல்லியிருக்கான்னா, இந்த கவி பரிகாசித்து பேசுகிறானாம். அப்படிப்பட்ட பழைய சோற்றை நாங்கள்லாம் சாப்பிட்றோம். அதனால் நாங்கள் எப்படி சாப்பிட்றோன்னா, பழைய சாதத்தில் ராத்திரியில் சேமித்து வச்ச பழைய சாதத்தில் ஜலம் கொட்டி வச்சு அந்த தயிரோடு சேர்த்து நாங்கள்லாம் சாப்பிட்றோம். உண்போம்னா காட்டில் கண்ணனுடன் வனபோஜனம் சொல்லப்படுகிறது. உண்போம்னா சாதாரண நாங்கள் மாத்திரம் சாப்பிட்றதை பற்றி சொல்லலை. வனபோஜனத்தில் கண்ணனோடு சேர்ந்து சாப்பிட்றதை பற்றி சொல்லலாம். முன்னாடி பாசுரத்திலே பால் சோறு என்பதால் சர்க்கரை பொங்கலம், இந்த பாசுரத்திலே தயிர் சாதம் சொல்வதன் மூலம் இவை இரண்டுக்கும் வரிசை கிரமம். அதனால் இது சாப்பாட்டிலே வரிசை கிரமம் சொல்லப்படுகிறது இல்லையா? அதனால் வரிசை ஒரு சாப்பாடு பார்க்கும்போது முதல்ல என்ன பண்ணோம், குழம்பு சாதம் சாப்பிட்றோம், அப்புறம் சாத்தும் சாதம் சாப்பிட்றோம், அப்புறம் பார்த்தா அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்றோம், ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பாயசம் சாப்பிட்றோம், பாயசம் சாப்பிட்டு கடைசியில் தயிர் சாதம் சாப்பிட்றோம். இதான் கிரமம். அதனால் இந்த வழியில் தான் ஆரம்பிச்சிருக்கா போல இருக்குது. அதனால தான் அதை சொல்ல வாக்கியாதாக்கள். அப்படிப்பட்ட என்னன்னு கேட்டால், முன்னாடி கூடாரை வெல்லும் சீர் பாசுரத்திலே சக்கரை பொங்கல் சாப்பிடணும்னு சொல்ல, இந்த பாசுரத்திலே தயிர் சாதம் சொன்னத்தில் இந்த கிரமம் பேசப்படுகிறது. அதனால் வரிசை கிரமம் சொல்லப்படுகிறது. தயிர் சாதம் உண்டபின் சர்க்கரை பொங்கல் உண்பது போக்கியம் அல்ல என்று. அதனால் தயிர் சாதம் உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் தயிர் சாதம் சாப்பிட்டுட்டோம் அப்புறமா சர்க்கரை பொங்கல் சாப்பிடுறது உடம்புக்கு உயர்வு இல்லைங்கிறது விசேஷமாக இங்கே வாக்கியாதாக்கள் சொல்லி இதுலேருந்து நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? அதனால் சாப்பிடும் முறையை கூட இந்த ஆண்டாள் சொல்லியிருக்கலாம். அதனால் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தயிர் சாதம் சாப்பிடணுன்னு சரி கண்ணனின் வனபோஜனத்தை பற்றி அனுபவிக்கலாம். கண்ணன் வந்தாச்சு, கண்ணனோடு சேர்ந்து இவெல்லாம் எப்படி வனபோஜனம் பண்ணால் வந்து அனுபவிக்கலாம். அப்புறம் உண்போன்னா சாதாரணமாக வனபோஜனத்தில் சொல்லும்போது வாக்கியாதாக்கள் மேலே சொல்ல அப்படி கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம்னு பார்த்தோம். இப்போது அப்புறம் அவரவர்கள் வீட்டிலிருந்து சாதாரணமாக மாடு மேய்க்கிறதுக்கு அந்த வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து குழந்தைகள்லாம் அனுப்புவான் இல்லையா? கண்ணன் வீட்டிலேருந்து யசோதையும் அனுப்புகிறான். அப்போ அனுப்பும்போது என்ன பண்ணுவான்னு கேட்டால், இப்போ ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது சாப்பாடெல்லாம் கட்டி அனுப்புகிற மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு காட்டுக்கு போகிறது தான் வேலை இல்லையா? குழந்தைங்களுக்கு பசிக்கும் இல்லையா? அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கட்டு சாதத்தை எடுத்து வந்து கண்ணனோட மாடு மேய்க்க வருவாளாம். எப்போதும் என்ன பண்ணால் கட்டு சாதம்லாம் எடுத்துன்னு வருவான். கட்டு சாதம்லாம் வச்சுட்டு மாடு மேய்க்க வருவாளாம். பகல் 12 மணி என்ன பண்ணுவான்னு கேட்டால் லஞ்ச் டைம். அதனால் 12 o'clock லஞ்ச் டைம்னு அவள் தான் சொல்லியிருக்கா போல இருக்கு. அதனால் 12 மணிக்கு வட்டமாக எல்லாரும் உட்காந்துருப்பான். கண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த ஆயர்கள் கூட்டங்கள் எல்லாரும் உட்காந்து காட்டில் உட்காந்து வனபோஜனம் ராத்திரி மத்தியானம் 12 மணிக்கு லஞ்ச் சாப்பிடணும். அவள் மூட்டையெல்லாம் எடுத்துன்னு வருவாள், சாப்பாடு மூட்டையெல்லாம் கொண்டு வருவான். கண்ணன் வந்து நடுவில் உட்காந்துப்பான். அவரவர்கள் கொண்டு வந்த பிரசாதத்தையும் புஷ்பங்களையும் இலைகளிலும் மற்றும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவள்லாம் பிரசாதங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாள். கொண்டு வந்தோடனே சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தோடனே எப்படி சாப்பிட்ணும், இப்போ இருக்கிற மாதிரி பிளேட்லாம் கிடையாது, பாக்குப்பட்டை கிடையாது, பேப்பர் பிளேட்லாம் கிடையாது. அங்கே எப்படி சாப்பிடுவான்னு கேட்டாங்கன்னா, புஷ்பங்களில் உள்ள இலைகள், அதனால் புஷ்பங்கள்லாம் நிறையா புஷ்பங்கள்லாம் பூத்துருக்குள்ள அதில் சில இடத்துலலாம் பார்த்தா பெரிய பெரிய இலையெல்லாம் இருக்கும். அந்த இலையில் அப்புறம் வாழைப்பூ மட்டையில் சாப்பிட்ற வழக்கத்தெல்லாம் பார்த்துருக்கோம். பழைய காலத்தில் அந்த தயிர் சாதம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், வாழைப்பூ உரித்து அந்த வாழைப்பூ மட்டை இருக்கும் இல்லையா, வாழைப்பூ அந்த மடல்னு சொல்லுவோம், அந்த மடலில் வச்சுன்னு சாப்பிட்றது வழக்கம். அந்த வாசனையாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட வாழைப்பூ பட்டையில் வச்சு எல்லாரும் சாப்பிடுவாளாம். கண்ணன் நடுவில் உட்காந்துருப்பான். ஒருவருக்கொருவர் பரிகாசமாக வார்த்தைகளை பரிமாறிக்கொண்டு ஒருத்தர் கலாய்க்கிறதுன்னு இப்போ லாங்குவேஜில் சொல்லுவோம் இல்லையா, அப்படி அவள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு பரிகாசம் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாளாம். அப்புறம் கொண்டு வந்த உணவில் ருசியை பற்றியும் பேசுவார்கள். ஒருத்தர் வீட்டில் சாப்பாடு உப்பு இருக்கும், ஒரு வீட்டில் காரம் ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தரோட சாப்பாடை பற்றி சாப்பாடோட ருசியும் பற்றி பேசுவாளாம். அப்போ நீ என்ன எடுத்து வந்தா என்று ஒருவருக்கு ஒரு கையில் அவரவர்கள் ஏற்கனவே புசித்த பிரசாதத்தை சுவீகரிப்பான். கண்ணன் என்ன பண்ணுவான், அவள் கையில் வச்சுருப்பாளாம், சாப்பாடெல்லாம் வச்சுருப்பாளாம். அவன் என்ன எடுத்துருந்தா, நீ என்ன எடுத்துருந்தா, எல்லாத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாளாம். இப்போ நிறையா இடத்துல பார்க்குறோம் இல்லையா, சில பேர்லாம் வந்து நிறையா பேர் உட்காந்து டைனிங் ரூமில் உட்காந்துருப்பான். டைனிங் ஹால்னு ஒன்று ஆஃபீஸ்லேயோ எங்கேயோ ஸ்கூல்லையோ காலேஜில் டைனிங் ஹால்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து யாராவது சில பேர் வருவான், நீ என்ன எடுத்துன்னு வந்தா, நீ எடுத்துன்னு வந்தேன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்து ஒருத்தர் இலையில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவா பாருங்க. அந்த மாதிரி அதெல்லாம் அங்கே ஆரம்பிச்சது தான். கண்ணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்படி பதார்த்தங்கள்லாம் ஒருத்தராக பிரசாதத்தை சுவீகரிப்பான்னு சாப்பிடுவாங்க. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதனால் கண்ணன் கையில் உள்ள பதார்த்தங்களை அவரவர்கள் கண்ணன்ட்ட அவனும் கொண்டு வந்திருப்பான் இல்லையா, கண்ணன் சாப்பாடு கொண்டு வந்திருப்பான். அவன் கையில் இருக்கிற பிரசாதத்தில் மற்றவர்களெல்லாம் எடுத்து சாப்பிடுவானாம். இரு கையில் உணவு வைக்கப்பட்டிருப்பதால் என்ன பண்ணுவான்னு கேட்டால், ஒரு கையால் எடுத்து வாயில் போட முடியாமல் வாயை வைத்து அப்படியே சாப்பிடுவார்கள். சில பேர்லாம் பார்த்துருக்கோம். சில பேர்லாம் என்ன பண்ணால் ரெண்டு கையிலும் வந்து என்ன, ரெண்டு கையிலும் உணவு வைக்கப்பட்டிருப்பதால்
ஒரு கையால் எடுத்து சாப்பிட முடியாது, அதனால் வாயை வச்சு அப்படியே சாப்பிடுவார்களாம். நடுவில் வீற்றிருக்கும் கண்ணன் இடுப்பில் ஒரு பக்கத்திலும் சிறு தடியை மற்றொரு பக்கத்தில் சொருகி கொண்டவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவன் கண்ணன் எப்படி உட்காந்துப்பான், நடுவில் உட்காந்துருப்பான். நடுவில் வீற்றின் கண்ணன் வந்து இடுப்பில் வந்து ஒரு பக்கத்திலும் ஒரு சிறு தடியை மற்றொரு பக்கத்தில் சொருகிக் கொள்வானாம். 2 கை விரல்களின் நடுவில் ஊறுகாயை சொருகிக் கொள்வான். அதனால் 2 கைகளில் பார்த்தா பாகவதத்தில் ரொம்ப விசேஷமாக அனுபவிச்சிருக்கா ஸ்லோகங்கள்லாம் பார்க்கணும். அதனால் 2 கைகள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நடுவில் ஊறுகாயை சொருகிக் கொண்டு அவ்வப்போது அதை கடித்து கொண்டு உண்பு சாப்பிடணும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுவான். சாப்பிடும்போது 2 கையில் அப்படி மோதிரங்கள்லாம் போட்டுருக்கிற மாதிரி கையில் ஊறுகாயெல்லாம் வச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க. அந்த அழகை வர்ணிக்கிறாங்க விசேஷமாக. அப்படி அந்தணர்கள் செய்யும் வேள்வியும் கொடுக்க அவிசை உண்ணும் பரமாத்மா இவரை பற்றி என்ன விசேஷமான இப்படிப்பட்ட இந்த ஆயர்களுக்கெல்லாம் கிடைச்ச அதிர்ஷ்டம் நமக்கெல்லாம் கிடைக்கலையே. அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு கேட்டால் பெரிய யாகங்கள்லாம் பண்ணுவான். யாகங்கள்லாம் பண்ணி அவிஸ் பாகத்துக்கோசரம் அந்த அவிஸெல்லாம் வந்து உண்ணும் பரமாத்மா இப்போ இவ்வாறு பாலனாக இருந்து விளையாடுகிறான். கண்ணனாக இருந்து குழந்தைகளோடு சேர்ந்து குழந்தையாக விளையாடுகிறானே. அதனால் இந்த மாதிரி விளையாட்டை அவன் செய்ததும் இல்லை. அதை கண்டு என்ன பண்ணான்னு கேட்டால் பிரம்மா இவன் நீலையை பார்த்து ஆயர்பாடி ஜனித்தவர்கள் அதிர்ஷ்டம். அதனால் பிரம்மா பார்த்து சொல்லலாம். அதனால் ஆயர்பாடியில் பிறந்தவரெல்லாம் பார்த்தா என்ன அதிர்ஷ்டம் பண்ணாலும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கா. கண்ணனோடு சேர்ந்து விளையாடிருக்கா. கண்ணன் உண்ட உணவை இவாளும் உண்டா, இவாள்கிட்ட இருக்கிற உணவை கண்ணன் உண்கிறான். சேர்ந்து வனபோதனம் பண்ணுறாள். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கிறவாளாம் ஜனித்தவர்களாம் என்ன அதிர்ஷ்டம் பண்ணாலும் சொல்லலாம். அப்படி பிரம்மா அனுபவிக்கும் போது பகவானின் எச்சிலும் சேஷமும் இவர்களுக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட பகவானோட எச்சில் சேஷங்கள்லாம் கிடைக்கிறது. இவ்வாறு நமக்கு கிடைக்கவில்லை என்று பிரம்மதேவன் வருந்துகிறானாம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆயர்பாடி பெண்கள் இவர்கள். ஆயர்பாடி பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆயர்கள் எல்லாரும் சேர்ந்து வனபோஜனத்திற்கு போய் காற்றுக்கு சேர்ந்து இப்படி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றான். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து ஆயர்கள் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிற மாடுகளை மேய்த்து கொண்டு போவார்கள். ஏன்னா வாழ்க்கை அறிவு இல்லாதங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னு கேட்டால் மாடெல்லாம் மேய்ச்சின்னு போவான். மாடு மேய்ச்சி அவள் வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிட்டு வரணும் இல்லையா. கட்டிட்டு வந்தால் கூலி கொடுப்பா இல்லையா. மாடு மேய்ச்சிட்டு வந்தால் கூலி கொடுக்கணும் இல்லையா. அதாவது வேலை செஞ்சால் கூலி கொடுப்பார்கள். அதற்கு கூலியாக ஒரு மாட்டை மேய்ப்பதற்கு ஒரு படி அரிசி பெற்றுக்கொள்வார்களாம். அதனால் ஒரு மாடை மேய்ச்சிட்டு வந்தால் ஒரு படி அரிசி கொடுக்கணும். 10 மாடுகளை மேய்த்தோம் என்றால் 10 படி அரிசி கொடுங்கள் என்று கேட்க தெரியாமல். அதனால் என்ன பண்ணுவான், கவுண்டிங் தெரியாது வழக்கு. ஒரு மாடு மேய்ச்சிட்டு வந்தால் ஒரு படி அரிசி. நான் உங்கள் வீட்டில் 10 மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கேன், 10 படி அரிசின்னு நமக்கு கால்குலேஷன் தெரியுது இல்லையா. அந்த மாதிரி கால்குலேஷன் வழக்கு கேட்க தெரியாதான். அப்படிப்பட்ட அறிவொன்றும் இல்லாதவர்கள் ஒவ்வொரு மாட்டின் வாழை பிடித்து காட்டி ஒவ்வொரு அரிசியாக வாங்கிக்கொள்வோம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் வரிசையாக மாட்டெல்லாம் நிற்க வச்சு இத்தனை ஒரு மாட்டுக்கும் இதுக்கு ஒரு படி, இதுக்கு ஒரு படி, இதுக்கு ஒரு படி, இதுக்கு ஒரு படி, 10 படிங்கிறது சொல்ல தெரியாத வாளுக்கு அப்படி வரிசையாக வாழை காமிச்சு அரிசியெல்லாம் பெற்று கிடைக்குமா வாளுக்கு. இத்தகைய பொது அறிவு இல்லாத ஆயர் குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட நாங்களாம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். அப்படிப்பட்ட எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அறிவு என்பது கர்மலோகத்தை குறிக்குமாம். அதனால் அறிவுங்கிறது கர்மலோகத்தை குறிக்கும். அறிவொன்று என்பது ஞானயோகத்தை குறிக்குமாம். அறிவு என்ன அது கர்மயோகத்தையும், அறிவொன்று என்பது ஞானயோகத்தை குறிக்குமாம். அதனால் அறிவொன்றும் என்பது பக்தி யோகத்தை குறிக்குமாம். அதனால் அறிவொன்றும் இல்லாத அறிவென்று 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல காரணம்னு கேட்டால் அறிவுங்கிறது கர்மயோகம், அறிவென்று என்பது ஞான யோகம், அறிவொன்றும் என்பது பக்தி யோகத்தை குறிக்குமாம். அதனால் நாங்களாம் கர்ம ஞான பக்தி யோகங்கள் அறியாதவர்கள், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட என்ன யோகங்கள்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்துன்னு சொல்லலாம் வியாக்கியாதாக்கள். அதனால் சரணாகதி பற்றி அறியாதவர்கள் நாங்கள்லாம். எங்களுக்கு சரணாகதி தத்துவத்தை பற்றி ஆச்சாரியர்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காள். எப்படி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு சொல்லியிருக்காள். அப்படிப்பட்ட சரணாகதி தத்துவங்கள்லாம் பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து, அப்படிப்பட்ட ஆய்குலத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள்லாம். பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்படி இருந்தும் அழியாத செல்வமான கிருஷ்ணநாகர ஒன்றை எங்கள் ஜாதியில் ஒருவனாக பெற்றுள்ளோம். அதனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் சரணாகதியெல்லாம் பண்ண தெரியாது, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அறிவுங்கிறது எங்களுக்கு தெரியாது. அறிவொன்று இடக்கே வடக்கே எதுவுமே தெரியாது. அதனால் அப்படி கவுண்ட் பண்ண கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு என்னன்னு கேட்டால் நாங்கள் பெற்ற பிறவி என்னன்னு கேட்டால் பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடைவோம். நாங்கள் எப்படி எங்களுக்கு புண்ணியம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்டால் நீ எங்கள் குலத்தில் நீ பிறந்ததுனால அப்படி இருந்தும் அழியாத செல்வமான நீ. ஏன்னா செல்வங்கள்லாம் பல செல்வங்கள்லாம் அழிஞ்சு போகும். அப்படி இருந்தால் கூட அழியாத செல்வம் யாரு? நீ தான். அப்படி அந்த அழியாத செல்வமான உன்னை எங்கள் ஜாதியில் ஒருவனாக பெற்றுள்ளோம். அதுதான் எங்களுக்கு புண்ணியம் யாமடைவோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. அதனால்
குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் தாழ்ந்தவர்களை அனுப்பினால் ஒருவேளை அவன் இறக்க நேரிட்டால் அது ஒன்றும் பெரும் பாதிப்பை தராது என்று. அதனால இந்த விஷயம் அறிந்த ராமன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், தூது செல்வதை தகாத செய்த செயலாக அனுமன் கருடிதான் நினைத்து, ஏன்னா இது ராமாயணத்தை பற்றி கொஞ்சம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு இரவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறதுக்கு சொல்லலாம் அங்கே. அதனால இந்த குறைவொன்றுமில்லாத கோவிந்தன், அப்படிப்பட்ட கோவிந்தன் எப்படின்னு கேட்டால், தாழ்ந்தவர்களை அனுப்பினால் ஒருவேளை இவன் இறக்க நேரிட்டாலும் அது ஒன்றும் பெரும் பாதிப்பை தராது. ஏன்னா ஆஞ்சநேயர் அப்படி நினச்சிட்டு இருக்கிறதா சொல்லலாம் அங்கே ராமாயணத்தில். ஏன்னா இவங்க இருக்கிறதுக்குள்ளே ரொம்ப குட்டி குரங்குன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் இல்லையா ராவணன்ட்டு. அதனால் தாழ்ந்தவர்களை அனுப்பினால ஒருவேளை அவன் இறக்க நேரிட்டாலும் அது ஒன்றும் பெரும் பாதிப்பு ஏற்படாது. அதனால் இந்த விஷயம் அறிந்த ராமன் தூது செல்வதை தகாத செயலாக அனுமன் கருதினான் என்று ஆஞ்சநேயர் அப்படி நினச்சிருந்தான். ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக கிருஷ்ணாவதாரத்தில் தானே தூது சென்றானாம். அதனால் அப்படிப்பட்ட தூது செயல் போகிறது சாதாரண விஷயம் ஆஞ்சநேயர் நினச்சிருந்தான். அதனால் அந்த குறையை தீர்ப்பதற்காக தானே கிருஷ்ணாவதாரத்தில் தூது செஞ்சானாம். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முயந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாழையினால் மானமுந்து அவனே பின்னோர் தூதனாகி மன்னர்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என்றார் எவ்வுள் கிடந்தாரே ஆழ்வார்கள். திருவள்ளுவர் இருக்க திருவள்ளுவர் எம்பெருமான பார்த்து திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறான். அப்படி அவன் என்ன பண்ணான்னு கேட்டால், தானே கிருஷ்ணாவதாரத்தில் தூதனாக இருந்தானாம். அதனால் ராமாவதாரத்தில் அனுமன் ஆஞ்சநேயன் நினைச்சான்னு அவனோட குறையை தீர்ப்பதற்காக கிருஷ்ணாவதாரத்தை தூது சென்றான்ங்கிறாளாம். அதனால ஒரு சமயம் ராமனிடம் சீதை பேசுகிறான். என்னன்னு கேட்டால், நீ பராக்கிரமசாலியை ராவணனை சம்ஹாரித்து மக்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணியது பெருசில்லை. நீ என்ன பண்ணான்னு கேட்டால், பராக்கிரமசாலியாக ராவணெல்லாம் போய் சம்மாரெல்லாம் பண்ணி மக்களுக்கு க்ஷேமத்தெல்லாம் உண்டு பண்ணது பெரிய விஷயம் இல்லை. நான் மக்களுக்காக காராகிரகத்தில் என்றோ வசித்தோம். அதனால் மக்களுக்காக காராகிரகத்தில் என்றோ வசித்தோம். அதனால் சிறையில் இருந்தவன் ஏற்றம் சொல்லிற்று என்றும் என் சிறைவாசத்தை புகழ்ந்து பேசினார் என்றும் தான் சிறைவாசத்தை சீதை புகழ்ந்து பேசுகிறாள். அதனால் கண்ணன் சிறையில் இருந்தான் இல்லையா, அதை பற்றி விசேஷமாக பேசுகிறாளாம். அதனால் சீதையிடம் நீ சிறைவாசத்தை புகழ்ந்து பேசுகிறாயே, நான் மக்களுக்கு சிறையிலேயே பிறக்கப் போகிறோம் என்று ஏன்னா சீதை சொல்லலாம். நீ பெரிய பெரிய விஷயம் இல்லை, நீ போய் ராவணனை போய் சம்ஹாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு நான் சிறையில் இருந்துட்டுலாம் வந்திருக்கேன்னொன்னே நீ அதை பற்றி பேசுறதுனால புகழ்ந்து பேசுறதுனால நான் மக்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் சிறையிலேயே பிறக்கப் போகிறேன் என்று கிருஷ்ணாவதாரத்தில் தேவி வயிற்றிலே பிறந்தானாம். அது அப்படிப்பட்ட குறைவொன்றுமில்லாத கோவிந்தா, நான் பல தர்மங்களை செய்திருக்கிறேன் என்று நாமே பலரிடம் நாம் செய்த தர்மத்தை சொன்னால் அழிந்து விடுவோம். நாம் பல பேரில் என்ன பண்ணுவோம்னா பல தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கோன்னு லிஸ்டெல்லாம் போட்டு இப்போ பார்க்குறோம் இல்லையா. பாலிட்டிஷியன்ஸ்லாம் என்ன பண்ணுறா, அதனால் 1 வருஷமானோடனே 2 வருஷமானோடனே 5 வருடமானோடனே லிஸ்டெல்லாம் போட்டு சொல்லுவோம் இல்லையா. அதனால் என்ன சொல்லலாம்னு கேட்டால், சாஸ்திரத்தில் பல தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன்னு வாயால் நினைக்க கூட கூடாதான். அது நினச்சி என்ன பண்ணான்னு கேட்டால், பலரிடம் நாம் செய்த தர்மங்களை பற்றி பேசினோன்னா அது செய்த தர்மங்கள்லாம் அழிந்து விடுமா. பிராமணர்களை வாயால் ஏசுவதால் ஆயுள் குறையுமாம். பிராமணர்களை பற்றி யாராவது வாயால் ஏசினார்கள் அவளோட ஆயுள்லாம் குறைஞ்சு போகுமா. இதெல்லாம் சாஸ்திரத்தை சொல்ல விஷயமாக பெரியவாள்லாம் சொல்கிறான். தவம் செய்துவிட்டு அதை நினைத்து நாமே ஆச்சரியப்பட்டால் அதன் பலன் வீணாகி விடுமாம். தபஸ்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அது தவம்லாம் பண்ணிட்டு தபஸ்லாம் பண்ணிட்டு அந்த நினச்சி நாமே இப்போ நிறைய மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறோம். 1008 10,008 10 நாட்கள் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணோன்னு நாமே என்ன பண்ணுறோம், அதை பற்றி ஒரே நம்மளே பண்ணிட்டோம் ஆச்சரியப்பட்டோன்னு அதன் பலன் வீணாகி விடுமாம். அதனால் என்ன செய்தாலும் அழியாத செல்வமான கிருஷ்ணனாக உந்தன்னை பிறவி பிறந்தன. அதனால் இவன் என்ன சொல்லணும்னு கேட்டால், அப்படிப்பட்ட என்ன செய்தாலும் நீ என்னென்ன அழியாத செல்வம், அப்படிப்பட்ட அழியாத செல்வமாக இருப்பதனால கிருஷ்ணனாக உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் அடைவோம். நாங்கள்லாம் அப்படிப்பட்ட கிருஷ்ணனை அடைந்திருக்கும் இல்லையா, நீ எங்கள் குலத்திலே பிறந்திருக்கும். அப்படிப்பட்ட புண்ணியங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறோம். குறைவொன்றுமில்லாத கோவிந்தான்னு ஆரம்பித்து குறைவொன்றுமில்லாத கோவிந்தனை சொல்லியிருந்தோம். அறிவில்லாத எங்களுக்கு குறையில்லாத நீ போதும். எங்களுக்கு என்னன்னு கேட்டால், எங்களுக்கு அறிவெல்லாம் இல்லை, அதனால் நாங்கள் அறிவில்லை, நாங்கள் கவலையெல்லாம் படல. நீ யார், நீ குறைவில்லாத எப்போ கோவிந்தன் இல்லையா, நீ இருந்தால் எங்களுக்கு போதும். அதுதான் முன்னாடி மகாபாரதத்தெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதனால் அஸ்திரசஸ்திரங்கள் வேணுமா எது வேணுமா அப்படின்னு கேட்டபோது அவன் என்ன கேட்டான், அந்த அர்ஜுனன் கேட்டால் நீ இருந்தால் போதும், பக்கபலமாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவன் மற்றதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு போனான் இல்லையா, எதிரிகள்லாம் வாங்கிட்டு போனான் இல்லையா. அப்படியெல்லாம் இல்லாமல் இங்கே இதை தான் சொல்ல. அதனால் நீங்கள் அறிவொன்றுமில்லாத குறைவொன்றுமில்லாத நீ போதும் என்று சொல்றாளாம். அதனால் நீங்கள் அறிவொன்றுமில்லாத தாழ்ந்த பள்ளத்தில் இருக்கும் உங்களை எப்படி காப்பது என்று கிருஷ்ணன் கேட்கிறான். உங்களுக்கெல்லாம் அறிவில்லையே, நீங்கள்லாம் தாழ்ந்த பள்ளத்தில் இருக்கிறதுனால
உங்களை எப்படி காப்பதுன்னு கிருஷ்ணன் கேட்டானா. அதுக்கு அவன் என்ன சொல்லான்னு கேட்டால், எங்களது அறிவின்மை பெரிய பள்ளத்தாக்கு போல் இருந்தாலும் உனது கிருபை பெரிய மலை போல் இருக்கிறது என்று ஆண்டாள் சொல்ல. அதனால் நாங்கள்லாம் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் உன்னோட கிருபை பெரிய மலை போல் இருக்கு, அதனால எங்களை காப்பாற்ற முடியும், அதனால நீ கேட்கறதே சரியில்லைன்னு சொல்லலாம். அதனால குறைவன்றமில்லாத கோவிந்தா, அப்படி குறைவன்றமில்லாத கோவிந்தன் ஒன்று பார்த்தோம். அப்புறம் கோவிந்தா என்பதற்கு பல அர்த்தங்கள்லாம் ஏற்படுகிறதாம். அப்படிப்பட்ட அர்த்தங்களை அடுத்த பாகமாக நம்ம பார்க்கலாம். சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தா தனபரணமிதாங்கி சாந்திரவா செல்ல சிந்துகோ அழகவனீதாபி சக்பிரா கிருஷ்ணநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானகா திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாழ்வாழியே திருப்பாவே 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.